ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ஐபிஎல் 2024 சிஎஸ்கே டீமுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பா. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே டீமுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஜெய்ஸ்வால் மாதிரி முத பால்ல இருந்து அட்டாக் பண்ற ஒரு பிளேயரே கிடையாது நண்பா ருத்ராஜ் கெய்க்வாட். ஒரு கிளாஸியான பிளேயர் நண்பா. டீமுக்கு எப்போ ரன் அடிக்கணும், பவர் பிளேல எப்படி ரன் அடிக்கணும், யாரை அட்டாக் பண்ணணும், எந்த பவுலர் அட்டாக் பண்ணணும் நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான் நண்பா ருத்ராஜ் கெய்க்வாட். அதனாலதான் ஐபிஎல் 2021 ஆரஞ்சு கேப் வின் பண்ணி டீமுக்கு டைட்டில் வின் பண்ணி கொடுத்தாப்புல. போன சீசன் ஐபிஎல் 2023 டைட்டில் வின் பண்ணி கொடுத்ததுக்கு முக்கியமான ஒரு பிளேயர் நண்பா. 590 ரன் அடிச்சாப்புல. சிஎஸ்கே டீமுக்காக செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாப்புல நண்பா. அதுக்கப்புறம் டீம் இந்தியாவில இடம் கிடைத்தது. ஆனா பிளேயிங் லெவலில் இடமே கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு சீரீஸ்ல மட்டும்தான் நண்பா சான்ஸ் கிடைத்தது. அதையும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாப்புல. 123 ரன் அடிச்சாப்புல நண்பா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. அதே ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. அதுக்கப்புறம் இந்தியா டீம் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அதுலயும் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல ருத்ராஜ் கெய்க்வாடால. கையில இன்ஜுரி ஏற்பட்டு மொத்தமா ரூல்ட் அவுட் ஆயிட்டாப்புல நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடு. அப்புறம் என்சிஏக்கு போய் ருத்ராஜ் கெய்க்வாடு பிட்னஸ் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து நண்பா. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல தேர்ட் டெஸ்ட்ல சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா ஸ்குவாட்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடமே இல்லாம போச்சு நண்பா. அதனால ஐபிஎல் 2024 வெயிட் பண்ணிக்கிட்டாப்ல நண்பா. இந்த ஐபிஎல் 2024 பெர்ஃபார்ம் பண்ணாத வேர்ல்டு கப் 2024 ஸ்குவாட்ல இடமாவது கிடைக்கும், இல்லைன்னு அவ்வளவுதான் நண்பா. அடுத்து என்னுடைய ஃபேவரட் பிளேயரான டெவன் கான்வே. சிஎஸ்கே அணி காலங்காலமா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், சிஎஸ்கே அணி ஒரு ஃபாரின் ஓபனர்ஸை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க நண்பா. அதுல ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் தான் டெவன் கான்வே நண்பா. போன சீசன் வெறித்தனமா விளையாண்டாப்ல நண்பா. டீமுக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்த ஒரு பிளேயர் நண்பா. 670 ரன் இருந்தாப்ல. ஐபிஎல் தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாப்ல நண்பா. முக்கியமான நேரத்தில் அதுவும் குவாலிஃபைடு 1 அண்ட் ஃபைனல் அந்த 2 நாக் அவுட் மேட்ச்லயும் 40-47 ரன் அடிச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல நண்பா. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கியிருந்தாப்ல ஃபைனல்ல. சிஎஸ்கே அணிக்கு போன சீசன் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயரா இருந்தாப்ல நண்பா டெவன் கான்வே. அடுத்து ரச்சின் ரவீந்திரா. வேர்ல்டு கப் 2023 இருந்த ஃபார்முக்கு ஐபிஎல் 2024 மிகப்பெரிய தொகைக்கு போவாமல் நினைச்சு நண்பா. கடைசியில சிஎஸ்கே அணி 1.8 crores எடுத்துட்டாங்க. பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்குமான்னு தெரியல நண்பா. அப்படியே இடம் கிடைச்சாலும் நம்பர் 3 பொசிஷன்ல தான் விளையாடுவாப்ல நம்ம ரச்சின் ரவீந்திரா. இதே சிஎஸ்கே அபிஷியல் ஒருத்தர் கன்ஃபார்ம் சோசியல் மீடியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகி இருந்தது நண்பா. அடுத்து சமீர் ரிஸ்வி. ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கே அணி முதல் முறையாக ஒரு அன்காப்டு பிளேயருக்கு 8.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க நண்பா. ஒரு சரியான பிளேயர் நண்பா. உத்தரப்பிரதேஷ் ஒரு டிஎன்பிஎல் மாதிரி நடத்திருக்காங்க நண்பா. அதுல நம்ம சமீர் ரிஸ்வி 9 மேட்சுக்கு 500 ரனுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. டொமஸ்டிக்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல நண்பா. ஸ்பின்னர்ஸை மட்டும் வந்த வெளுத்து எடுத்துருவாப்ல நண்பா நம்ம சமீர் ரிஸ்வி. கண்டிப்பா இந்த சீசன் சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவல்ல கொண்டு வராட்டி இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சமீர் ரிஸ்விய. சின்னத்தல சுரேஷ் ரெனாவே சமீர் ரிஸ்வியை பத்தி பாராட்டி பேசிருக்காப்ல. பாருங்க நண்பா எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு. அடுத்து அஜிங்கிய ரஹானே. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தாங்க நண்பா. மும்பைக்கு அகைன்ஸ்டா வான்கடே ஸ்டேடியத்துல சுத்தி காமிச்சாப்ல நண்பா. 19 பாலுக்கு 50 ரன் அடிச்சு ஒரு புது அஜிங்கிய ரஹானேவை பார்த்தா நண்பா. போன சீசன் எப்பப்ப தேவையோ அப்பப்ப ரன் அடிச்சு கொடுத்து டீமுக்கு தேவையான நேரத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல நண்பா போன சீசன். அதே மாதிரி இந்த சீசன்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாப்லான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து சிக்ஸர் துபே, ஆறுச்சாமின்னு அழைக்கப்படுகின்ற சோம் துபே நண்பா. போன சீசன் ஒரு தரமான ஒரு சீசன் அமைஞ்சிச்சு நண்பா நம்ம சோம் துபேவுக்கு. ஸ்பின்னர்ஸ் போட்டா அடி வெளுத்து எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிக்ஸ் ஸ்டேடியத்தை தாண்ட அளவுக்கு அடிப்பாப்ல நண்பா. போன சீசன் 35 சிக்ஸ் அடிச்சாப்ல. பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல நண்பா. அதே ஃபார்ம் இந்த சீசன்லயும் கண்டினியூ பண்ணுவாப்லன்னு எனக்கு தோணுது. இப்ப ரஞ்சி டிராஃபி நடந்துருக்கு நண்பா. வெறித்தனமா விளையாண்டுக்கு இருக்காப்ல நண்பா. கொத்த விக்கெட்டே எடுத்துக்கிருக்காப்ல பவுலிங் போட்டு. அப்புறம் பேட்டிங்ல ஒரு 100 ரன்லாம் அடிச்சுக்கிருக்காப்ல நண்பா. சரியான ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருக்காப்ல. அதுவும் பாருங்க நண்பா ஒரு அப்ரோச் எடுத்திருக்காப்ல நண்பா. ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு பவுன்சரா போட்டீங்கன்னா நான் சிங்கிள் தட்டுவேன், ஸ்பின்னர்ஸ் வந்தீங்கன்னா நான் வெளுத்து எடுத்துருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருக்காப்ல நண்பா. அடுத்து எம்எஸ் தோனி நண்பா. மை இன்ஸ்பிரேஷன், மை தலை, மை தோனி எல்லாமே சொல்லலாம் நண்பா. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் நண்பா. போன சீசன்ல நீ இன்ஜுரி ஏற்பட்டு அந்த பலியோட விளையாண்டாப்ல நண்பா எல்லா மேட்சையும்.
எப்படியாவது என் டீமுக்கு நான் ஜெயிச்சு கொடுக்கணும், என்னுடைய வழியை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் பொறுத்துக்கிறவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆண்டு கொடுத்தாப்ல நண்பா. பேட்டிங்லாம் வெறித்தனமா ஆண்டுக்கிறதாப்புல பால்ல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டாப்ல நண்பா. ஒவ்வொரு சிக்ஸ் பயங்கரமா போய்கிட்டு இருந்தது போன சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் விளையாடுவாப்ல பாருங்க, அதெல்லாம் வெறித்தன நண்பா. 20 ரன் வேணும், கடைசி ஓவர் சந்தீப் சர்மா தான் பவுலிங் போடுறாப்ல. ஃபர்ஸ்ட் 3 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிச்சுட்டாப்ல நண்பா. அதுக்கப்புறம் அடிக்க முடியல, வெறித்தனமா விளையாண்டாப்ல. சத்தியமா சொல்றேன், அந்த மேட்ச் தான் என்னோட ஃபேவரட் மேட்ச்னே சொல்லலாம் நண்பா. நம்ம தோத்து இருந்தாலும் அந்த மேட்ச் தான் ஃபேவரட்டான மேட்ச் எனக்கு. தல தோனி ஒரு பையன் காமிச்சாப்ல பாருங்க, அதுவே போதும் நண்பா எல்லா ஃபேன்ஸுக்கும். இந்த சீசன் தான் கடைசி சீசன் சொல்லிக்கி இருக்காங்க தல தோனிக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றதே உண்மையா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது நண்பா. தல தோனிக்கு இதுதான் கடைசி சீசனா இருக்க போகுது. அதனால இந்த சீசன்ல டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது நண்பா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படியாவது இந்த டிக்கெட்டை வாங்குறதுன்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. போன சீசனே பார்த்திருப்பீங்க, முக்கால்வாசி பேருக்கு டிக்கெட்டே கிடைக்காம போச்சு. அடுத்து சிஎஸ்கேவின் தளபதி ரவீந்திர ஜடேஜா நண்பா. போன சீசன்ல விவான் தோனின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நண்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். அதுக்கு பதிலடி தர மாதிரி தான் ஃபைனல்ல 2 பாலுக்கு 6 and 4 அடிச்சு டைட்டில் வின் பண்ணி கொடுத்தாப்ல சிஎஸ்கே அணிக்காக. இனிமே விவான் தோனின்னு கத்தாதீங்க, விவான் ஜடேஜா கத்தணும் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாப்ல ரவீந்திர ஜடேஜா. போன சீசன்ல விளையாண்ட அந்த ஃபைனல்ல 6 and 4 அடிச்சது இன்னும் சிஎஸ்கே ஃபேனு அதை பார்த்து ஹைப் பண்ணிக்கி இருக்காங்க நண்பா. சோசியல் மீடியால ஷேர் பண்ணி 3 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஹைப் பண்ணிக்கி இருக்காங்க. அடுத்து டேரல் மிச்சல் IPL 2022ல ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்தாங்க, ஆனா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல நண்பா, பிளேயிங் லெவல்ல கொண்டு வரல. அப்புறம் IPL 2023ல எந்த டீமுமே எடுக்கவே இல்லை நண்பா டேரல் மிச்சல. இப்ப நம்ம சிஎஸ்கே அணிக்காக IPL 2024 எடுத்திருக்காங்க 14 கோடிக்கு. வேர்ல்டு கப் 2023லாம் பயங்கரமா விளையாண்டு இருந்தாப்ல நண்பா. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா மட்டும் 250 ரனுக்கு மேல அடிச்சிருந்தாப்ல. 2 மேட்ச்லயுமே செஞ்சுரி போட்டிருந்தாப்ல நண்பா. இப்ப கூட பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவோன்னு தெரியல நண்பா, ஒரு சீரீஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல நண்பா. ஆஃப் செஞ்சுரிலாம் போட்டு பயங்கரமா விளையாண்டு டீமை வின் பண்ணி கொடுத்திருக்காப்ல. இந்த சீசன்ல சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவல்ல இடம் கொடுத்தாங்கன்னா ஒரு வேற மாதிரி டேரல் மிச்சல நீங்க பார்க்க போறீங்க நண்பா. அடுத்து மிச்சல் சாண்டனர் நண்பா, நீங்க வேணா பாருங்க, இந்த சீசன்ல மிச்சல் சாண்டனருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே அணி கண்டிப்பா பேட்டிங்கும் வருவாப்ல நண்பா. பேட்டிங்ல வெறித்தனம் விளையாட போறாப்ல, ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டா விளையாட போறாப்ல நண்பா. பந்தோன்னு 6 அடிக்க போறாப்ல நண்பா. MLC டோர்னமெண்ட்ல மிச்சல் சாண்டனரா இது நானே மிரண்டு போய் பார்த்தேன் நண்பா. வெறித்தனமான ஒரு பீஸ்ட் மோடுல பேட்டிங் விளையாண்டுக்கு இருந்தாப்ல. அடுத்து மோயின் அலி நண்பா, இந்த சீசன் வேணா பாருங்க நண்பா. மோயின் அலி சிஎஸ்கே அணிக்கு ஒரு டேஞ்சர் பிளேயரா இருக்க போறாப்ல நண்பா, ஒரு தரமான ஒரு பிளேயரா இருக்க போறாப்ல. பந்தோன்னு 6 அடிக்க போறாப்ல நண்பா. இப்ப நடந்த SA-T20 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மோயின் அலி ஒவ்வொரு 6 ஸ்டேடியத்தை தாண்ட அளவுக்கு அடிச்சாப்ல நண்பா. சிஎஸ்கே அணிக்கு என்ன செய்வாப்லையோ பேட்டிங்ல அதை விட பயங்கரமா ஜோபக் சூப்பர் கிங் அணிக்கு செஞ்சாப்ல நண்பா. பயங்கரமா விளையாண்டாப்ல இந்த SA-T20ல. மொத்தமா 11 பேட்டிங் லைனப் இருக்காங்க நண்பா. இந்த 11ல 8 பேர் அட்டாக்கிங் பண்ற ஒரு பிளேயர் நண்பா, பயங்கரமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இந்த பேட்டிங் லைனப்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே அணி மறுபடியும் டைட்டில டிஃபெண்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நண்பா. ஒவ்வொரு பிளேயரும் டேஞ்சரஸ் பிளேயரா இருக்காங்க நண்பா பேட்டிங்ல சிஎஸ்கே அணிக்கு. பயங்கரமா இந்த சீசன் விளையாட போறாங்க. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணிக்காக இந்த சீசன் யாருக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்க போறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.